அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, குழந்தை செல்வங்களே, இந்த 3 நாளை வழிநடத்தப்படுகின்ற அன்பு தந்தை ஜான் தர்மன் அவர்களே, இந்த மீட்டிங் இங்கே நடக்கிறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் முழு மூச்சோடு ஆர்வத்தோடு செய்து கொண்டிருக்கின்ற இந்த இல்ல தலைவி கருணா மற்றும் அவர்களோடு இணைந்து செயல்படுகின்ற அனைத்து அருள் சகோதரிகளை அனைவருக்கும் எனக்கு காலை வணக்கம். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் கழிச்சு, இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ சிஸ்டர் நம்மளை கூப்பிடுறாங்களே, என்னத்தாக கூப்பிடுறாங்க, ஏற்கனவே அந்த இன்விடேஷன்ல போட்டுக்கிறாங்க என்னத்தாக கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் என்ன இந்த 2 நாள் நடக்க போகுது அப்படின்ற ஒரு என்ன சொல்றது எதிர்பார்ப்பு உங்களுக்காக தான் இந்த மீட்டிங் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஒன்று, ரொம்ப நாளாக உங்களை வந்து நம்ம பார்க்கல, எல்லாரையும் சேர்த்து வச்சு நீங்கள் எல்லாரும் இவ்வளோ பேர் நீங்கள் இங்கே வந்துருக்குறீங்க. நிறைய பேருக்கு இன்விடேஷன் அனுப்புனா இப்போ இன்னொரு இடத்துலையும் மீட்டிங் நடக்குது. ஏறக்குறைய 3/4 வந்திருக்கீங்க நான் நினைக்கிறேன். சிஸ்டருக்கு கரெக்டாக தான் தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு இவ்வளோ நாள் கழிச்சு எல்லாரையும் அடுத்து இந்த மீட்டிங் ஏன் அப்படின்னு சொன்னா 2 காரியம். ஒன்று வந்து இந்த வருஷம் என்ன ஆண்டுன்னு உங்களுக்கு தெரியும். என்ன ஆண்டு? ஜூபிலி ஆண்டு. போப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இல்லையா? அது முடிய போகுது நவம்பர் மாசத்துல. அதுக்கு முன்னதாக உங்களுக்கு ஒரு மீட்டிங் வைக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். 2வது, போப் பிரான்சிஸே வந்து நிறைய இந்த வருஷத்துல வந்து நிறைய யாரை பத்தி பேசுறாரு தெரியுமா? அன்னை தெரசா, அப்புறம் குடும்பங்களை பத்தி அதிகமா பேசுறாரு. குடும்பத்தை பத்தி, ஃபேமிலி லைஃப் பத்தி அதிகமா பேசுறாரு. அன்பின் மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு புக்கு வெளியிட்டிருக்காரு. அதுல வந்து குடும்பம், வெவ்வேறு பின்னணியில குடும்பம் என்ன, குடும்பத்துல பெற்றோருடைய பொறுப்பு என்ன, இவங்களை எப்படி இறை நம்பிக்கையில வளர்க்கறது, பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது, எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல டாபிக்ஸ் வந்து பேசுறாரு. அதனால குடும்பங்களுக்கு இன்னைக்கு நம்ம ஏதாவது செய்யணும். அது நம்ம பிள்ளைங்க எவ்வளவு நாளாச்சு, நிறைய பேர் வந்து 1 வருஷத்துல இருந்து 50 வருஷம் வரைக்கும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல இருந்து 50 வருஷம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம வசதியில் இருக்கிறாங்க. அதனால இவ்வளோ நாட்கள்ல நம்ம வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு தடவை அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அப்படி இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நல்ல கருத்துக்களை நம்ம கொடுக்கணும். அதாவது ரொம்ப சீரியஸான நடக்கும் நினைக்காதீங்க, ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணலாம். ஃபாதர் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க, நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதே சமயத்துல உங்களுக்கு இது வந்து ஒரு 2 நாள் வந்து போறதே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து ஃபாதர் வந்து வழி நடத்துவார். அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. அதனால இந்த 2 நாள் வந்து ஒரு பலு கிடையாது. 3 நாள் நல்லா ஜாலியாக எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா நீங்க இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்துருக்கோம் இல்லையா? அதனால அந்த 2 நாட்கள் வந்து வழி நடத்த போறவர் தான் நம்முடைய அருள் தந்தை ஜான் தர்மன். அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, எனக்கும் அவரை பத்தி ரொம்ப தெரியாது. அதாவது நான் வந்து போன்லேயே தான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையில வந்தப்போ தான் வந்து அவரை நேரடியாக நான் பார்த்தேன். அப்படின்னா அவர் ரொம்ப பெரிய ஆளு தான் அப்படின்னு எந்த விதத்தில் அப்படி சொன்னா, அவர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து எம்எஸ்டபிள்யூ படிச்சிருக்கிறார். வீட்டிலே எம்எஸ்டபிள்யூ படிச்சு நிறைய அனுபவம் பெற்று அதுக்கப்புறம் தேர்ந்து தெளித்து இந்த சபையில செஞ்சிருக்காரு. அதாவது சதேசிய சபைனாவே நம்ம வந்து ரொம்ப பின்னணிப்போம் இல்லையா? அதனால அந்த சபையில வந்து அவர் சேர்ந்திருக்காரு. அவர் இப்போ வந்து எங்க இருக்காரு அப்படின்னு சொன்னா திருநெல்வேலி பக்கத்துல, திருநெல்வேலி பக்கத்துல அந்த இடத்துல ஜனனம் என்ற ஒரு மதுவிலக்கு சென்டர்ல அவர் வந்து பணியாற்றி கொண்டிருக்கார். டைரக்டரா பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அவர் மட்டும் இல்ல, அவரோட இன்னும் நிறைய பேர் வந்து சேர்ந்து பணிபுரிந்து கொண்டிருக்காங்க. அதாவது மதுவற்ற மகிழ்ச்சியான, பயனுள்ள மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வு உள்ள ஒரு வாழ்வு அமைப்பதற்காக இன்றைக்கு அவர்கள் வந்து பல இடங்கள்ல போய் நிறைய செமினார்ஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது முக்கியமா இளைஞர்கள், இளம்பெண்கள், அடுத்தது தொழிலாளர்கள், பாரிஷஸ், நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த காலேஜஸ், இது மாதிரி எல்லா இடங்களுக்கும் அவர் பயங்கர பிஸி மேன். இன்னைக்கு நமக்கு வந்து 2 நாளைக்கு வரான்னு ஒத்துக்கிறதே பெரிய காரியம். இந்த 2 நாள் வந்து வராரு, அடுத்த 2 நாளைக்கு வந்து வராரு. அதனால அவர் எப்போ வந்தாலும் ஏதோ ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நபர் இன்று நம்மிடையே வழி நடத்துவதற்காக வந்திருக்கிறார். அவரை இந்த நேரத்தை நாம் அனைவரும் சேர்ந்து கரோடி எழுதி வரவேற்போம். அடுத்த ஒரு சின்ன இன்சிடென்ட் உங்களோட சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு இடத்த 2 ரிலாக்ஸ்டா சந்தோஷமா இருக்கும். அதுல முதல்ல ஒரு சின்ன நீங்க எல்லாருமே குழந்தை போல மாறி
விளையாடு நல்ல கொஞ்ச நேரத்துக்கு அந்த நோட் புக்கெல்லாம் அப்படி அங்கே வச்சுட்டு உங்க கையில் ஒரு சின்ன பேப்பர் கொடுத்த பார்த்தீங்களா, அந்த பேப்பரை மட்டும் கையில் எடுத்துக்கங்க. இப்போ நீங்க பிரிச்சு பார்க்கலாம், யாரெல்லாம் பிரிச்சு பார்க்கலையோ அவங்களாம் பிரிச்சு பார்க்கலாம். மகிழ்ச்சியாயிருந்தால் ஐந்தும் செய். மகிழ்ச்சியாயிருந்தால் ஐந்தும் செய். மகிழ்ச்சியாயிருந்தால் ஐந்தும் செய். அப்புறம் என்ன பண்ணாரு, ஒய்ஃப் இறந்துட்டதுனால ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு அவங்க ஏதோ உண்டியல் சேர்த்து வச்சிருந்தாங்க திருப்பதிக்கு போகணும் அப்படின்ட்டு. அவங்க வந்து பாதி பேர் வந்து அவங்க ஃபேமிலியில் பாதி பேர் கிறிஸ்டின் அப்படி. ஆனால் நாங்கள் வந்து கிறிஸ்டின் இருப்பு தான் எங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இவரை நான் எவ்வளோ சொன்னேன், ஏங்க அந்த உண்டியல் எடுத்து வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போவாங்க, ஏங்க அங்கே போகிறீங்கன்னா இல்லை இல்லை அவங்க வந்து வேண்டிக்கிட்டாப்ப தான் அவள் ஆத்மா சாந்தி அப்படின்னு எடுத்துகிட்டு போனார். போயிட்டு ஒரு வாரம் ஆகி மறுநாளே வரேனாரு, வரவே இல்லை. ஒரு வாரம் கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தான் ஆச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் சம்சாரத்துக்கு வந்து 2 பொண்ணு ஒரு பையன். அவங்க எல்லாம் +2, ஒரு பொண்ணு வந்து கடைசி பொண்ணு 6th படிக்குது, பெரிய பொண்ணு வந்து 10th படிக்கிறாப்புல, பையன் வந்து +2 படிச்சுட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடா இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போல்லாம் இவ்வளோ நமக்கு வசதிகள் கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணேன், என்ன அது கடவுளே, நான் நைட்டு எப்படியோ பார்த்து ஜெபமாலை சொல்லணும். நம்ம கான்வென்ட்ல இருக்க அந்த பழக்கம் உண்டு. அதனால் ஜெபமாலை சொல்லிட்டு கடவுளை எனக்கு தெரியாது, நாளைக்கு காலையில் அவர் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நைட் ஃபுல்லாக அழுது ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டேன். அப்புறம் அதே மாதிரி உடைய காலம் வந்து கதவு தட்டினார். அப்புறம் நான் நல்லா திட்டினேன், ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க, நம்மளுடைய கிறிஸ்துவ முறை என்னவோ அதை நீங்கள் கடைப்பிடிக்காம போய் இந்து கோயிலில் போய் காணிக்கை செலுத்திட்டு வர போகிறீங்களே, இது ஒன்றும் அந்த அம்மாவுக்கு அடுக்காது, அவங்க அம்மா சாந்தி கூட அடையாது, ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அவங்க ஏதோ தப்பு பண்ணாங்கன்னா நம்மளும் அதே பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும், அதை விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அவருக்கு இது பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. இந்த 3 பிள்ளைங்களை வச்சு நான் என்ன பண்ண போகிறேனோ அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் கூட கஷ்டமான நேரத்தில் கடவுள் மாதா எனக்கு நல்ல துணையாக இருக்குது, ஆலோசனை கொடுத்து நீ கவலைப்படாத, தைரியமாக இரு, காலையில் வந்து சேருவாங்க அப்படிங்கிற ஒரு
நம்பிக்கை வார்த்தை மனசுக்குள்ளேயே மாதாவே பேசுன மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அவர் காலையில் வந்து சேர்ந்தாரு. கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி. கொடுமைப்படுறது நேவி சம்மா தான். ஏன்னா எங்களோட சைல்ட்ஹுட் பருவத்தில் குழந்தையிலேருந்து எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் எங்களை வளர்த்தவங்க அவங்க தான். எவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டுருப்போம். அவங்க உட்காந்து நாங்கள் எழுதிருப்போம். படுலாம் முட்டி போடுவோம். முட்டி போடணும் எழுந்து நடப்போம். நாங்கள் அவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம். அவங்க ஏதாவது ஒன்று சொன்னால் நாங்கள் ஏதாவது ஒன்று செய்வோம். அது வந்து அவங்க இறந்துட்டாங்கன்ற விஷயத்தை கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கண்ணில் தண்ணி தான் வந்துச்சு. ரொம்ப அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா கூட அந்த சின்ன வயசுல வந்து சனிக்கிழமை அன்னைக்கு தலையில வந்து எங்களுக்கு நல்லெண்ணெய் கொடுப்பாங்க குளிக்கிறது. தலையில நல்லெண்ணெய் தேய்ச்சி நல்லெண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. நாங்கள் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு தலை குளிப்போம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தேங்காய் கொடுப்பாங்க தலைக்கு தலை. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தலைக்கு தேங்காய் தலைக்கு ரெட்டசடை போட்டு அங்கேயே இது பண்ணிக்குவோம். முடியாதவங்களுக்கு பெரிய அக்காங்கெல்லாம் ஹெல்ப் பண்ண சொல்லுவோம். நாங்கள் சின்ன பிள்ளைங்கள்லாம் அப்போ வந்து எங்களுக்கு தீனி தினம் எங்களுக்கு வந்து கொக்கோ பால் கொடுப்பாங்க. பாலில் இருந்து அந்த மாவு வரும். அந்த மாவு வந்து ஈவினிங்ல வந்து எல்லாருக்குமே வந்து தட்டில் ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வரப்பெல்லாம் அந்த பால் கொடுப்பாங்க. நேவி சம்பளம் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, எங்களுக்கு கவனிக்கிறது, எங்களுக்கு ட்ரெஸ்ஸு அளவெடுத்து கோயிலுக்கு தனியாக ட்ரெஸ்ஸு, யூனிஃபார்ம் தனியாக, காலாண்டு லீவு தொடங்குறப்ப யூனிஃபார்ம் எல்லாத்தையும் துவைச்சு நாங்கள் நேவி சம்பளம் கொடுத்துடணும். அவங்க வாங்கி பீரோவில் அடிக்கிடுவாங்க. திரும்ப ஸ்கூல் தொடங்குறப்ப எங்களுக்கு எல்லா பொருளும் திரும்ப எங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் எங்களை பார்த்து எவ்வளோ தூரம் நாங்கள் பண்ணினாலும் அவங்களுக்கு நாங்கள் பண்ணது எல்லாமே கஷ்டம்தான், கொடுமை தான். அதனால அவங்களோட ஆன்மாவுக்கு நாங்கள் வந்து இந்த நேரத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த உலகமே சினிமா என்னன்னு தெரியாத காலகட்டத்தில் நீங்கள் கான்வென்ட்ல வந்து ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர் போட்டு அன்புள்ள ரஜினிகாந்த் படம் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எங்கள் கான்வென்ட்ல போட்டு காமிச்சாங்க. அதுலேருந்து எங்கேயுமே சினிமாவும் கிடையாது, டிவியும் கிடையாது. தமிழ்நாடு இந்தியா எங்கேயுமே சரி. அப்போ வந்து இங்கே இந்த கான்வென்ட் தான். கான்வென்ட்டுக்கு வெளியில வந்து பெரிய ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க. அது அக்கா பக்கத்தில் உள்ளவங்களாம் அந்த சினிமா கான்வென்ட்ல சினிமா போடுறாங்கன்னு எல்லாருமே பார்க்கறதுக்கு நாங்களாம் ஓடி போய் முன்னால் உட்காந்து படம் பார்த்தோம். அதனால வந்து இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாரும் பூசையில் நம்ம நேவி சம்மாவோட ஆன்மா கிட்ட மன்னிப்பு எல்லாருமே இன்னைக்கு நம்ம தேங்க்ஸ். அடுத்த சின்ன பிள்ளைங்க ஈஸ்வரி, வெரோனிகா இவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு பெரியவங்க பாக்கிய தாத்தா, மல்லிகா, லில்லிகா இவங்கெல்லாம் எங்கள் துணியெல்லாம் துவைச்சி எங்களை வளர்ந்தாலும் இருந்தாங்க. ஆனால் நாங்கள் நல்லா படிச்சுட்டு எடுத்துக்கலாம். இமாதிரா மகள் என்ன சொன்னாங்க, படிக்கிறியா இல்லையா? நான் படிக்க மாட்டேன், மெஸ்ஸில் உங்களுக்கு அனுப்புங்க. எங்கள் அம்மா கிட்ட நான் போகிறேன். நான் மற்ற பேர்கிட்ட கொண்டு விட்டுட்டாங்க. நாங்கள் 3 பேரும் லூர்து, சுஜா, பிரேமா, தரங்கம்பாடி மாத்து பிள்ளைங்க எல்லாருக்கும் தெரியும். 3 பேரும் முக்கியமாக தெரியும். எல்லாருமே சுஜா, லூர்து, பிரேமானா தெரியாத குழந்தை பிள்ளை தான் இருக்காது. அப்படியே நாங்கள் எல்லாருமே 3 பேரும் மெஸ்ஸில் முன்னே போயிட்டோம். நாங்கள் ஊட்டியில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவன் எங்களை விட்டு பிரிச்சுட்டான். ஆனால் இந்த நிமிஷம் கூட நாங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கோம். இவன் பேர் தான் லூர்து, இவன் என் கூடயே இருக்கிறான். இவன் வீட்டுக்கு நான் போவேன், என் வீட்டுக்கு வருவான். ஈஸ்வரி வீட்டுக்கு போவேன். ஈஸ்வரிக்கு குழந்தைங்க 4 பேர் இருந்தாங்க. நீங்கள் கான்வென்ட்டுக்கு போறீங்களா? இன்னும் நீங்கள் ரொம்ப பெருமையாக பேசுகிறீங்களா? நான் உங்க கூட வருவேன். உங்கள் அம்மா நான் யாரு? உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்க நாங்கள் பார்க்கணும். இப்போ வந்து பிள்ளைங்க அதனால உங்கள் அம்மாங்களை காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு அந்த பிள்ளைங்க பெரியமா உங்கள் அம்மாங்களை நீங்கள் காட்டுறீங்க. நீங்கள் இவ்வளோ ஒத்துமையாக இருக்கீங்களா? சண்டையாக போட்டுக்க மாட்டேங்கிறீங்களா? அந்த பிள்ளைங்க எங்களை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். எழுதி பார்த்து நன்றி சொல்வோம். ஆண்டவரே, இதற்காக நான் நன்றி கூறுகிறேன் என்று எழுதுவோம். நம்மிடம் முக்கியமாக நோட்புக், பேனா இதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நன்றி மன்றாட்டினை நாம் எழுதி ஆண்டவரிடம் ஒன்று பேசுவோம். ஒரு காலத்துல வந்து அரசு பள்ளியில 1100 மதிப்பெண்களுக்கு மேல பெற்ற மாணவர்கள் தான் அரசு பயிற்சி பள்ளியில டீச்சர் சேர முடியும். ஆனா இன்னைக்கு புளியமரம் டீச்சர் இன்னைக்கு தொடர்ந்து ஆசிரியருடைய கல்வி தரத்தை குறைச்சிட்டாங்க. அந்த சூழ்நிலையிலும் பரங்கிப்பட்ட சேவா வந்து தரங்கம்பாடி தர்சா ஸ்கூல் இங்க பயிற்சி முடிச்சுட்டு வரக்கூடிய அந்த டீச்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா எந்த இடத்துலையும் ட்ரெயின் பண்ணும். அது வந்து எங்களுக்கு நிறைய நல்லா தெரியும். ஏன்னா நான் வந்து ஒரு ஆசிரியர் என்ற முறையில நிறைய ஆசிரியர்களுக்கு நான் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு டீச்சரை பார்த்த உடனே இவங்க எந்த ஏன்னா நம்ம இந்த நாகப்பட்டினம், கடலூர், விழுப்புரம் இந்த 3 ஒருங்கிணைந்த மாவட்டத்துக்கு நான் கருத்தாளராக இருக்கிறதுனால 90% ஆசிரியர்களை நான் சந்திச்சிருக்கேன். அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடக்குதா இது தர்சா ஸ்கூல் டீச்சர்ன்றாங்க. இல்லை சேவா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் கடலூர் பக்கம் பார்த்தீங்கன்னா சேவா மந்திர டீச்சர்.
அவ்வளோ எஃபெக்டிவாக சொல்லி கொடுத்து இன்னைக்கு இவ்வளோ டீச்சருக்கு நீங்கள் வெளியில் வந்திருக்கிறீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதுலேயும் நீங்களாம் டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போது 2 லட்சம் 3 லட்சம் விலை போயிட்டு இருந்த சீட்டு உங்களுக்கு இலவசமாக சீட்டு கொடுத்து இலவசமாக வேலையும் கொடுத்து இன்னைக்கு அருமையான ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தது இந்த இடம். அப்ப இந்த இடத்துல இன்றைய சூழ்நிலை பார்க்க ஒரு கல்லூரி கட்டிட்டு இருக்கிறாங்க. நமக்கு வந்து 12வது வரைக்கும் தான் ரெகுலரான கல்வி. அதுக்கு பிறகு அண்ணாமலை யூனிவர்சிட்டியோ இல்லை மற்ற யூனிவர்சிட்டியோ பரீட்சைக்கு மட்டும் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதி கல்வி தரத்தை உயர்த்துறவங்க நிறைய பேர் என்ன உட்பட. ஆனா ரெகுலரா படிச்சுட்டு வந்தது 12வது வரைக்கும். ஆனா நம்ம குழந்தைங்களுக்கு பாருங்க, நாளைக்கு ஒரு கல்லூரி வந்து போச்சுன்னா நமக்கு தான் முதல்ல சீட்டு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும். இப்ப நம்ம குழந்தைங்க இந்த வருஷம் +2 படிச்சுட்டு இருக்காங்க, அடுத்த வருஷம் காலேஜ் போய் சேர்க்கணும். யாருக்கிட்ட போய் நிற்க முடியும்? எத்தனை பேருக்கு அந்த வழிகாட்டுதல் இருக்கு? நாங்க வழிகாட்டி அப்படின்ற ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு வரோம். அதோட வேலையை என்னன்னா ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போயிட்டு யாரும் பிரேக் ஆகக்கூடாது, 10வது முடிச்சு நிக்க கூடாது, 12 முடிச்சு நிக்க கூடாது, அவங்க கண்டினியூவா போயிட்டே இருக்கணும்னு பார்ப்போம். இப்ப இங்க ஒரு காலேஜ் வந்து போச்சுன்னா அந்த காலேஜ் நீங்க என்ன நினைப்பீங்க? தரன்படி போனா உடனே நமக்கு சீட்டு. நீங்க யாருமே உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனே தேவையில்லை. ஏன்னா நாங்க தான் உங்ககிட்ட கேட்கணும், அம்மாட்ட சொல்லி ஒரு சீட் வாங்கி கொடுங்க. அப்ப இந்த சூழ்நிலையில இந்த சாய்ஸ் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். என்ன செய்யலாம்? நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த கல்லூரி வந்து சூப்பரா கட்டி முடிக்கணும், உரிமையோட. அதாவது இந்த இடத்துல நான் பிறந்தேன், இந்த இடத்துல நான் வளர்ந்தேன், இதுதான் என் தாய் வீடு அப்படின்னு சொல்லிக்கிற நீங்க அப்ப அந்த பள்ளிக்கூடத்தை கட்டி முடிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறீங்க. நம்முடைய குடும்பத்தாரின் இயல்புகளுக்கு ஏற்ப மிகவும் அருமையாய் 2 நாட்களாய் அருட்தந்தை அவர்கள் நாம் எப்படி குடும்பம் நடத்த வேண்டும், கணவன் எப்படி மனைவியை நடத்த வேண்டும், மனைவி எப்படி கணவனை புரிந்து கொள்ள வேண்டும், அவரை எப்படி மரியாதை செய்ய வேண்டும், அவருக்கு குழந்தைகளை எல்லாம் நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை மிகவும் இதமாக பதமாக அருமையாக எடுத்து கூறி நம்மை நல்வழிப்படுத்தினார்கள். டாரசி கலங்கம்பாடி, அல்பன்ஸ் கிளாரா மொழி